மற்றும் ஒரு அண்மை செய்தி, நாங்குநேரியில் ஆசிரியரை கொலை செய்ய கத்தியுடன் பள்ளிக்கு வந்த 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். போலீசார் நடத்திய சோதனையில் புத்தக பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நாங்குநேரி சங்கர ரெட்டியார் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆசிரியரை கொலை செய்ய கத்தியுடன் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்கள் நடத்திய சோதனையில் புத்தக பையில் மறைத்து வைத்திருந்த கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக மாணவர்களை கண்டித்த ஆசிரியரை கொலை செய்ய திட்டமிட்டு கத்தியுடன் பள்ளிக்கு வந்திருந்த மாணவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஆசிரியரை கொலை செய்ய கத்தியுடன் வந்த 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதிராஜ் வழங்க கேட்கலாம். பூபதிராஜ், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் நாங்குநேரில் அமைந்துள்ள சங்கர ரெட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியரை கத்தியால் குத்துவதற்காக வந்த 3 மாணவர்களை நாங்குநேரி போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது இந்த பள்ளியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இதனிடையே இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பில் பயின்று வரும் மாணவர்கள் 3 பேர் தங்களுடைய புத்தக பையில் கத்தி போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பதாக தலைமை ஆசிரியருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு மாணவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 3 மாணவர்கள் ஒரு கத்தி மற்றும் 2 கத்திரிக்கோள் ஆகியவற்றை மறைத்து கொண்டது தெரியவந்தது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நாங்குநேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் சில மாணவர்கள் பள்ளிக்கு முறையாக வராதது குறித்தும் படிப்பில் கவனக்குறைவு உள்ளிட்ட பல்வேறு ஒழுங்கின செயல்பாடுகளில் ஈடுபட்டதால் அவர்கள் அந்த 3 மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டித்துள்ளனர். மேலும் பள்ளியில் நடைபெற்ற தேர்வில் மதிப்பெண்களை குறைத்து விட்டதால் ஆசிரியர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து 3 மாணவர்களின் மீது தொடர்ந்து நாங்குநேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.